அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு காணொளியில் தம்பி திருமாவளவன் அவர்கள் உரையாற்றியதை நான் பார்த்தேன். அதில் என்ன சொன்னார்னா, ஆணவ படுகொலைகளை தடுக்க புதிய சட்டம் இயற்ற வேண்டும், தமிழக அரசுக்கு அந்த உரிமை உண்டு, அவர்கள் இயற்ற வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி ஒரு அன்பு கட்டளையாக சொன்னார். கண்டிப்பாக இதை நாம் வரவேற்போம். தமிழக அரசும் இதை ஏற்று இந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லைங்க. இதை நினைக்கின்ற பொழுது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வந்தது. அது என்னன்னா, செங்கல்பட்டில் துப்பாக்கி சூடுங்க. 2 இளைஞர்கள் துப்பாக்கி சூட்டில் பலியானார்கள். ஒருத்தர் பேர் தாமஸ், இன்னொரு நபருடைய பேர் ஏழுமலை. அந்த படுகொலை எதுக்காக செய்யப்பட்டது, துப்பாக்கிச்சூடு எதுக்காக செய்யப்பட்டது? அப்பொழுது ஜெயலலிதா பாபு அவர்கள் தான் எஸ்பியாக இருந்தார், செங்கல்பட்டுடைய எஸ்பி. இது அந்த பஞ்சமை நில வழக்குன்னு ஒன்று வந்ததுங்க. பஞ்சமை நில ஆக்கிரமிப்பில் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி ஈடுபட்டிருந்தார். அதை எதிர்த்து தான் இந்த போராட்டம் செங்கல்பட்டில் நடந்தது. அப்போ தான் அந்த துப்பாக்கிச்சூடு. அப்பொழுது நான் சென்னையில் இருந்தேன். 1993 என்று என்னுடைய நினைவுக்கு வருகிறது. சரியாக இருந்தால் தீர்த்து கொள்ளுங்கள். அந்த காலகட்டத்தில் அந்த கண்டன ஊர்வலம், அந்த துப்பாக்கிச்சூடெலாம் முடிஞ்சு கண்டன ஊர்வலம், அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுடைய அந்த காரணைக்கு நானும் சென்றிருந்தேன். அப்பொழுது இந்த கண்டன ஊர்வலம் உழைப்பாளர் சிலையிலிருந்து பனகல் பார்க் வரைக்கும் நடந்து வந்தோங்க. முதல் வரிசையில் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நடந்து வந்தார்கள். அருகிலேயே நானும் வந்தேன், முதல் வரிசையிலேயே. சுமார் 7 மணி அளவில் பனகல் பார்க்கில் இந்த கூட்டம் துவங்கியது. அப்பொழுது ராம்விலாஸ் பாஸ்வான், பிரகாஷ் அம்பேத்கர், அதாவது அம்பேத்கருடைய பேர் பிரகாஷ் அம்பேத்கர்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க. இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் ஐயா ராமதாஸ் அவர்கள் சிறப்புரை அருமையாக ஆற்றினார். சுருக்கமாக சொன்னால என்ன முன்வைத்தார்னா, எல்லாருக்கும் சமமாக சுடுகாடு இருக்கணும், ஒரே சுடுகாட்டில் எல்லாரும் புதைக்கலாயா அப்படிங்கிற ஒரு எளிமையான கருத்தை அவர் சொன்னது இன்றளவும் என் காதில் ஒலித்து கொண்டு இருக்கிறது. பனகல் பார்க் 1993 அந்த பெரிய பிரம்மாண்டமான அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியது. அதே போல் தம்பி திருமாவளவன் கூட சிறப்புரை ஆற்றினார். நல்ல சிறப்புரை. எப்படின்னா, அவர் துடிப்பான ஒரு இளைஞர். அப்பொழுதுதான் வெளி உலகத்துக்கே வராரு. 1993 அவர் ஆற்றிய உரை இன்றளவுக்கும் ஒரு சிறப்பாக என்னுடைய காதல் விழுந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் எல்லாம் பிறகு நான் அதன் பிறகு வடநாடு சென்று விட்டேன். என்ன நடந்துன்னே தெரியாது. அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு கம்யூனிகேஷன் சொல்லப்படுது, தொலைக்காட்சி அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பேப்பர், நீங்கள் காஷ்மீரில் நாங்கள் இருக்கிறப்ப ஒரு பேப்பர், தமிழ் பேப்பரை நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்படி ஆங்கில நாளேடு வர்றதுன்னா ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு கூட அது வரலாம். அதனால் கம்யூனிகேஷன்லாம் சரியாக இருக்காது வடநாட்டில் நான் இருந்த காலகட்டத்தில். அதனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆனது எது ஆனதுலாம் எனக்கு தெரியாதுங்க. பிறகு கொஞ்சம் தெரிந்து கொண்டேன். இப்பொழுது நான் ஒன்று நினைத்து பார்க்கிறேன். இந்த இரண்டு பெருந்தலைவர்களும் சமூக போராளியாக தான் இருந்திருக்காங்க, சமூகத்துக்காக உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்கள் ஒன்று இணைந்தால், இதை நான் ஏன் தயக்கமாக சொல்லுகின்றேன் என்றால், இது சாத்தியம் இல்லையா என்பது ஒரு புறம் இருக்கட்டும், என்னுடைய ஆசையாக நான் சொல்லுகிறேன். ஏன்னா இந்த நாட்டில் நிறைய சாதிய சண்டைகள், சாதிய வன்கொடுமைகள், இதேபோல் படுகொலைகள், ஆணவ கொலைகள்லாம் நடக்கிறத பார்க்குறப்ப இந்த 2 கட்சிகளும் வலுவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கட்சிகளை இழந்தால் 40 விழுக்காடுக்கு மேலே உள்ள சமூகங்க இந்த 2 சமூகமாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், 2 சமுதாயத்து மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சமூக பண்புகளாக பார்த்தீங்கன்னா மோராரில் சேமாக தாங்க இருக்கு. இதை முதல்ல நான் பதிவு செய்கிறேங்க. ஏன்னா நான் எத்தனையோ நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கேன், சடங்கு சங்கதிகள்லாம் பார்க்குறப்ப இந்த 2 இன பெருமக்களினுடைய ஒற்றுமை பார்த்தேன்னா பெரும்பாலும் ஒற்றுமையாக தாங்க இருக்குது, ஒன்றாக தான் இருக்கிறது. எனவே தான் நான் சொல்கிறேன், இந்த 2 சமூகமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 2 தலைவர்கள் சிந்தித்து பார்த்து
மீண்டும் ஒரு புதிய வரலாறை படைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. எனவே என்னுடைய காணொலியை கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்புள்ள இந்த 5 நிமிடமா இந்த காணொலியை முழுமையாக கேட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.